ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISMன் சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் அண்ட் இண்டெக்ஸ் லெவல் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 15 டேஸு நாம் ஜூன் 3 அன்னைக்கு இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பருங்கிற புது கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். பழைய கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் வரும். இந்த இண்டெக்ஸ் லெவலுங்கிறதுல உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஆப்ஷனோட லெவல்ஸை கால்குலேஷன் எடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் மிட் ஜோன் ட்ரா பண்ணுவோம். இதை வச்சு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்விங்ஸு அண்டு ப்ரீவியஸ் டேவோட ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிட் ஜோன்லேருந்து பை போகுது, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரெசிஸ்ட் ஆகி செல் ஆகுது. இந்த டே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரெசிஸ்ட் ஆகி செல் ஆகுது. இந்த டே மிட் ஜோன்லேருந்து பை போகுது, திரும்ப மிட் ஜோன்லேருந்து பை போகுது. இந்த டே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செல்லு, திரும்ப சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பை சைட் போகுது. இந்த நாள் பாருங்கள் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே, கரெக்டாக காலையிலே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஹோல் டே செல்லில் இருக்குது. இங்கே வரும்போது பாருங்கள் ஒரே கேண்டிலில் கரெக்டாக சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. இந்த மாதிரி மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டெப் பயஸ் ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருப்போம். அதுபடி நீங்கள் கிளியராக ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன் ட்ரேட் எடுக்கணும், காலா புட்டான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் 3 டைப் ஆஃப் என்ட்ரி நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் என்ட்ரி, ட்ரெண்ட் என்ட்ரி அண்ட் ரிவர்சல் என்ட்ரின்னு கொடுத்துருப்போம். இந்த ரிவர்சல் என்ட்ரிங்கிறது மார்க்கெட்டோட பாட்டம்லேருந்தே ப்ரைஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இந்த ரிவர்சல் என்ட்ரி புது கோர்ஸில் வராது. அதே மாதிரி இதில் 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட், 3 மினிட், 5 மினிட் 3 டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருப்போம். 3 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்போம். இங்கேயும் ஒரு பயஸ் லெவல் கொடுத்துருப்போம். இந்த பயஸ் லெவலுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக்கில் தான் ட்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த பயஸ் லெவல் எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒன்லி இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் அப்படிங்கிறது ஒரு மல்டிலெக் சார்ட்டில் கால் அண்ட் புட் இருக்கும். ப்ளஸ் இந்த சார்ட்லேயே உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு நான் ஆப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர் ட்ரேட் மட்டும் நம்ம 1 மினிட்டில் ட்ரேட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டே 19th இன்றைக்கி எக்ஸ்பிரி டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரைக் இன்றைக்கி என்ன ஸ்ட்ரைக் நமக்கு இந்த டேபிள் படி காலையில், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ என்ன செலக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னாக்கா நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 23,700 புட்டுக்கும் 23,650 காலுக்கும் வந்தது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரைக்கை போய் கரண்ட் வீக்கில் பார்க்கலாம். 23,650 அண்ட் 23,700. இப்போ காலில் ட்ரேடா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு காலையில் மார்க்கெட்டில் பாருங்கள், காலில் கரெக்டாக உங்களுக்கு பை டைரெக்ஷனில் இந்த க்ளவுடு அண்டு இந்த சர்க்கிள் ரெண்டுமே பை இருந்தால் நம்ம பை எடுப்போம். ரெட் சர்க்கிள் ஆப்போசிட் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் வந்தோடனே நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம். அப்போ காலையில் ஒரு சின்ன மொமெண்டம் கிடைச்சிது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே காலில் பை விழுவும்போது ரெட் சர்க்கிள் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட் மொமெண்டம் இருக்கிறதுனால இதில் போக மாட்டோம். ஸோ ரெண்டுமே பை இருந்தால் தான் நம்ம பை போவோம். திரும்ப இந்த பை அவாய்ட் பண்ணிட்டு தேர்டாக இங்கே பை விழுந்தப்போ பாருங்கள், இங்கேருந்து ரெண்டுமே பையில் இருக்குது. இந்த டைமண்ட் மாதிரி விழுவுறதும் க்ரீனில் இருக்குது அண்டு கீழே சர்க்கிளும் க்ரீனில் இருக்குது. இது ரெண்டுமே பை ஆனவுடனே நமக்கு பை டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி காலில் உங்களுக்கு 2 ட்ரேடு. புட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புட்டு 23,700 புட்டு 23,700 போனீங்கன்னா அது ப்ரைஸ் கீழே இருக்குது. அப்போ மேலே இருக்க ஸ்ட்ரைக்கில் தான் நமக்கு ட்ரேடு ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கீழே இருக்கிற ப்ரீமியம் இப்போ ஏடிஎம்மில் செல்லர் கண்ட்ரோலில் இருக்கும், மேலே இருக்க ப்ரீமியம் பையர் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ புட்டு செல் சைடே இருக்கிறதுனால நமக்கு இதில் கிளியரான ஒரு ட்ரேட் நமக்கு கிடைக்கல, அவாய்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் உங்களுக்கு இங்கே ட்ரெண்டும் கொடுத்துருப்பேன். நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் என்ன ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்பாட்டோட ட்ரெண்ட் என்ன, புல்லிஷா பேரிஷா அண்டு காலில் எடுத்தால் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணும், புட்டில் எடுத்தால் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணுங்கிறது இங்கேயே உங்களுக்கு வந்துடும். இது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து எந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவாக இருக்கோ அந்த இடத்துக்கு இது சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபியூச்சர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 3 லான்ச் ஆகிற கோர்ஸில் ஆப்ஷன் ஸ்கேல்பர் 1 மினிட் மட்டும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். காலையில் 10:30க்குள்ளே வர என்ட்ரி மட்டும் தான் சொல்கிறோம். அதுக்கு அந்த டைமில் எந்த ஸ்ட்ரைக் இங்கே வந்திருக்கோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நமக்கு இந்த டேபிள் யூஸ் இல்லை. ஓகேங்களா?
அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் கிடைக்கும். 3 என்ட்ரி டைப் கிடைக்கும். அண்டு 3 டைம் ஃப்ரேம்ல நீங்க பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து நம்ப ஒரு இண்டிகேட்டர் தான், ஒரு என்ட்ரி டைப் தான், ஒரு டைம் ஃப்ரேம்க்கு மட்டும் தான் நம்ப இத டியூன் பண்ணி குடுக்குறோம். அதனால இப்ப ஃபாலோ அப்ல இருக்கவங்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வாங்கிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் சான்ஸ். ஜூன் 3 அன்னைக்கு இந்த கோர்ஸோட வீடியோ வந்து நான் வந்து YouTubeல போஸ்ட் பண்ணிடுவேன். அன்னையிலிருந்து டெமோ முதல் கொண்டு இந்த புது கோர்ஸ் தான் குடுப்பாங்க. பழைய கோர்ஸ் அவைலபிளா இருக்காது. அதனால ஃபாலோ அப்ல இருக்கவங்க இந்த லாஸ்ட் 10 டேஸ் இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாவே என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் சார்ட்ல இந்த 5 நாளும் காலையில அந்த 9:15க்கு எந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்தது அப்படிங்கிறத நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கோடது எக்ஸ்பைரி டே அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மீதி 4 நாள்து நம்ம பார்க்கலாம். 13த் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 23,500, 23,450 அன்னைக்கு காலையில மார்க்கெட் வந்து செல் சைடு வந்திருக்கு. அப்போ 23,500 புட் வந்து நம்ம பார்க்கணும். 13ஆம் தேதிக்கு 23,500 புட் பார்க்கலாம். 23,500 புட்டு 13த் மார்க்கெட். 13த் அன்னைக்கு காலையில 1 மினிட்ல வந்து அது மேல போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க 23,500 புட்டு காலையில வந்து பை போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வந்தது. ஹை பிரேக் பண்ணல. செகண்ட் என்ட்ரில மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இங்க ரெட் சர்க்கிள் ஆப்போசிட் வரும்போது நம்ம வந்து அத எக்ஸிட் பண்ணி வெளிய வந்துருவோம். அதாவது கிளவுடும் கிரீன்ல இருக்கணும். கிளவுட் கிரீன்லனா ஃபர்ஸ்ட் இந்த டைமண்ட் இருக்கணும். அடுத்து இந்த சர்க்கிளும் கிரீன்ல இருக்கணும். சின்ன சர்க்கிளும் கிரீன்ல இருக்கணும். அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி, ஸ்விங் லோல ஸ்டாப் லாஸ், ஆப்போசிட் சிக்னல் ரெட் வந்து வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடுறோம். மேல இருக்க ஸ்ட்ரைக்ல தான் என்ட்ரி. இந்த இடத்துல காலையில ஸ்பாட்டோட லைவ் பிரைஸ் ஓடிட்டு இருக்கும். என்ன ட்ரெண்டுங்கிறது உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். அதுபடி நீங்க கால் எடுக்கணுமா, புட் எடுக்கணுமாங்கிறது எந்த ஸ்ட்ரைக்குங்கிறது இங்க காட்டிட்டு இருக்கும். அத வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஒரே சார்ட்ல வச்சு உங்களால மொபைல்லயே ஈஸியா பண்ணிக்க முடியும். நீங்க ஸ்பாட் பிரைஸ்க்கு போய் பார்க்க வேண்டியதில்ல. இதிலயே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஃபுல் கோர்ஸ் வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஆப்ஷன் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கோமா? பேனிக்ல இருக்கோமா? ஏன் மேல இருக்க ஸ்ட்ரைக்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி மூவ் ஆகும்? அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியரா ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஜூன் 3 அன்னைக்கு அந்த வீடியோ வந்துரும். ஜூன் 3க்கு மேல இந்த இந்த செட்டப் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 14த்துக்கு என்ன ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். 14த்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்ட்ரைக் வந்து இங்க பாருங்க. டே 14த் ஸ்ட்ரைக் வந்து 23,550 அன்னைக்கும் காலையில செல்லுல தான் வந்திருக்கு. 23,550 வந்து நம்ம செக் பண்ணலாம். 14த் அன்னைக்கு 23,550 ஸ்ட்ரைக்கு நமக்கு புட் வந்து காலையில மூவ்மெண்ட் ஆகி மேல போயிருக்கணும். 14த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில புட் வந்து காலையிலேயே மேல போகல. இந்த இடத்துல வந்து மேல போகுது. நமக்கு வந்து பிரீமியம் வந்து எந்த ஸ்ட்ரைக் மேல இருக்கோ அதில ட்ரேட் எடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல நம்ம ட்ரேட் எடுத்து இந்த கேண்டில்ல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இங்க வருது. ஸோ அடுத்து 3வது கேண்டில்ல ஹை கட் பண்ணுது. ஹை கட் பண்ணது பெரிய வேரியேஷன் இல்ல. ரொம்ப வேரியேஷன் இருந்தா இந்த ட்ரேட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். வேரியேஷன் இல்லாததுனால சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க எடுத்துட்டு ஆப்போசிட் ரெட் சிக்னல் இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அன்னைக்கு ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப பிகினிங் லெவல்ல இருக்கவங்க கூட ஈஸியா ரொம்ப அனலைசிஸ் பண்ணாம, ஆப்ஷனோட டேட்டா பாயிண்ட்ஸ் போய் ரொம்ப வெளிய பார்க்காம, சிம்பிளா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற மாரி குடுத்துருக்கோம். அதே மாரி ஃபர்ஸ்ட் காலையில அந்த மொமெண்டம் 9:15லேருந்து 10:30க்குள்ள இருக்க மொமெண்டம் 9:15 to 9:20 ரொம்ப வாலட்டிலா இருக்கும். அங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாரி. இது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் வீடியோல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி குடுத்துருப்பேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 15த்துக்கு வந்து நம்ம குடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,800, 23,700 காலையில மார்க்கெட் பைல போயிருக்கு. அப்ப 23,700 கால் வந்து நம்ம பார்க்கணும். 15த்துக்கு 23,700 காலு. 23,700 கால் நம்ம எடுத்துக்கிறோம். 15த் அன்னைக்கு பாருங்க, காலையில கிளியரா உங்களுக்கு கால் வந்து மூவ் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து 16, 17 ஹாலிடே. 18த் நேத்து திங்கட்கிழமை இது நம்ம பார்க்கணும். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, காலையில செல்லு, அதுக்கப்புறம் காலையில புட்டு, அதுக்கப்புறம் காலு. காலைல பார்த்தீங்கன்னா, 23,500 புட்டு, அதுக்கப்புறம் 23,400 கால். இது 2யும் செக் பண்ணுவோம். 23,500 புட்டு ஃபர்ஸ்ட்டு காலையில. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பாருங்க. 18த் அன்னைக்கு 23,500 புட் வந்து மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் 23,400 காலு. உங்களுக்கு பாருங்க. ஆனா டைம் வந்து அதுக்குள்ள இங்க கிராஸ் ஆகறதுக்கு முன்னாடியே 10:30 மணி தாண்டிடுச்சு. ஸோ வந்து இது என்ட்ரி கிடையாது. ஏன்னா எந்த ஸ்ட்ரைக் மேல இருக்கோ, இப்ப புட்டிங் இருக்குன்னா, புட் பிரைஸுக்கு மேல கால் பிரைஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு ட்ரேடு. காலையில கால் வந்து கீழ வந்துருச்சு. புட்ல நம்ம ட்ரேட முடிச்சுட்டோம். கால் எப்ப பண்ணோம்னா, கால் பிரைஸ் புட் பிரைஸ்க்கு மேல போனதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு தான் 10:36 ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து ட்ரேடு கிடையாது. அன்னைக்கு காலைல கிடைச்ச ஒரு ட்ரேடு தான். இது வந்து சிம்பிளா ஒரு நாளைக்கு ஒரு 20 பாயிண்ட் நம்ம ஸ்கேல்ப் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்க சிஸ்டம். ரொம்ப ஆப்ஷனோட டேட்டா பாயிண்ட் போய் பார்க்காமயும், ரொம்ப டைம் மார்க்கெட்ல செலவு பண்ணாமயும், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு, மந்த் ஃபுல்லா என்ன, குவார்ட்டர்லி வைஸ் என்னங்கிறத பார்க்குற மாரி தான் குடுத்துருக்கோம். இது வந்து ஈஸியா நீங்க வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லாம மார்க்கெட் மொமெண்டம் இருக்கு. தீட்டா டிகேவும் உங்களுக்கு பெருசா இருக்காது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட காலையில ஒரு ட்ரேட் மட்டும் பண்றவங்கனால தீட்டா டிகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்குக்கு போறது அந்த வேலையெல்லாம் நமக்கு இருக்காது. அதனால ஒரு பிகினர் லெவல்ல இருக்கவங்க கூட ஈஸியா ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இங்க குடுத்தாச்சு. கால் பிரைஸ், புட் பிரைஸ், எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட், என்ன ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும். அதுல காலா, புட்டா எந்த சைட் போகணுங்கிறதுக்கு அந்த ஸ்பாட்டோட ட்ரெண்ட், நிஃப்டியோட ஸ்பாட் பிரைஸும் ஒரு அனாலிசிஸ்க்காக குடுத்தாச்சு. இந்த சின்ன டேபிள பார்த்துட்டு இந்த என்ட்ரி டைப்ப யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இதுலயே வந்து இந்த கிளவுட மட்டுமே யூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம் ஈஸியா. அதுவுமே நான் வந்து கோர்ஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். கோர்ஸ் வீடியோல கிளியரா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அத வந்து நான் வந்துட்டு ஜூன் 3 அன்னைக்கு போஸ்ட் பண்றேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் டேபிள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கும் ஜூன் 3க்குள்ள நான் வந்து ஆட் பண்ணி குடுத்துர்றேன். ஓகேங்களா? அந்த ஜூன் 3 வீடியோ பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். அப்ப ஜூன் 3 அன்னைக்கு இதே அப்டேட் வந்து உங்களோட இதுலயும் வந்துரும். நீங்க ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் வச்சிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சில டேபிள்ஸ் இருக்கும். அடிஷனலா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் டேபிளையும் நான் இதிலேயே வந்து ஆட் பண்ணி குடுத்துர்றேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் மல்டிபிள் என்ட்ரி, எஸ்பெஷலி இந்த ரிவர்சல் என்ட்ரி மார்க்கெட் பாட்டம்லேருந்து செகண்ட் கேண்டில்குள்ள எடுக்கும். அதே மாரி இந்த லெவல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா ஆப்பரேட் ஆகும். இன்னைக்கு பாருங்க எங்க வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இந்த இது உங்களுக்கு கிடைக்காது இனிமேட்டு. ஓகேங்களா? ட்ரெண்ட் என்ட்ரியும், கிளவுட் என்ட்ரி மட்டும் தான் கிடைக்கும். இந்த பயாஸ் லெவல் கிடைக்காது. இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டரும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இண்டெக்ஸ் லெவல் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்ங்கிறது இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கே பாருங்க காலையில நம்ம கால் டைரக்ஷன் ட்ரேடே போயிருக்க மாட்டோம். ஏன்னா, நல்லா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே புட்டுக்கிட்ட போயிடுச்சு அது. ஸோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா புட் ட்ரேடு தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ புட்டு ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில வந்து ஸ்ட்ரைக்கு கீழ இருந்துச்சு. காலுக்கு கீழ இருந்தது. அப்ப எடுத்திருக்க மாட்டோம். அப்ப எந்த ட்ரேட் எடுத்திருப்போம்னா, மிட் ஜோன் டச் பண்ணிட்டு பை போகும்போது, இங்கருந்து இது வரைக்கும் நமக்கு பை இருக்கு. அப்போ அந்த செகண்ட் கால் ட்ரேட் வந்து கிளியரா நமக்கு கிடைச்சது. அத வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்ல முன்னயே பார்த்தோம். இந்த கோர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸு. ஆல்ரெடி டெமோ எடுத்திருக்கவங்க, அதே மாரி வந்துட்டு 1 மந்த் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆனுவல் எடுத்திருக்கவங்க எல்லாருமே இத லைஃப் டைமா மாத்திக்கோங்க. ஜூன் 3 அன்னைக்கு புது கோர்ஸ் ஆப்ஷன் ஸ்கேல்பர்ன்னு மட்டும் வரும். ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். 1 மினிட் டைம் ஃப்ரேமு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் என்ட்ரி மட்டும் தான். வித் ஸ்ட்ரைக் பிரைஸ் டேபிளோட வரும். அது வந்து இதுக்கப்புறம் வரவங்களுக்கு அதாவது ஜூன் 3க்கு நான் வீடியோ லான்ச் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தான் திரும்ப கிடைக்கும். அதனால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டீம் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.